பார்த்து வருகிறோம். திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளைய தினத்தை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 டெல்டா மாவட்டங்கள் மற்றும் 2 புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. 11ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழையும் மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிதமான மழையை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களில் தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.